India is like a beautiful book, each page full of culture, courage, and celebration. Through dances, songs, skits, our friends will unfold the story of India. Are you ready? Get set. Long ago, in Tamil Nadu, three great rulers shone bright. They were Cheras, Cholas, and Pandyas, brave, wise, and strong. They built temples, they grew trade, they loved the arts and music. As the saying goes, a nation that forgets its history has no future. So let's travel back in time and watch our tiny stars present the glory of the Cheras, Cholas, and Pandyas. ஆசிரியர் குழந்தைகளுடன் அருங்காட்சியகத்தில் நுழைகிறார். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் பெரிய சிலைகளை குழந்தைகள் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். குழந்தைகளே, இங்க பாருங்க, நம்ம நாட்டை ஆட்சி செய்த மூவேந்தர்கள், சேர, சோழ, பாண்டியர்கள். வாவ், எவ்வளவு பெரிய மீசை! எங்க அப்பா மீசை தான் சின்னதா தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க காலத்துல பயன்படுத்தின போர்க்கருவிகள், மக்கள் பயன்படுத்தின பொருட்கள். பாருங்க, சிப்பாய்களின் சிலைகள். ரொம்ப பிரமிப்பா இருக்குது. நம்மளும் இந்த காலத்துல பிறந்தா தோணு. சரி சரி குழந்தைகளே, வாங்க போலாம், நேரமாச்சு. யோகேஸ்வரன், போகாத, நில்லு. நாம இங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்க. நமக்கு பெரிய மீச இருக்கிற சிலை போய் தொட்டு பார்க்கலாம். யாரு என் தூக்கத்தை கலைத்தது? ஐயா ஐயா, சிலை பேசுதே. சிலை இல்ல தம்பி, நான் சோழ மன்னன். நான் தான் உலகத்திலே பெரிய கடற்படை வச்சிருந்தேன். ஓ அப்படியா? ஓ சரி சரி. இந்த பெரிய தொப்பிக்கால யாரு? நான் தான் பாண்டிய மன்னன். எங்க நாட்டுல முத்துக்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஓ சூப்பர் தம்பி, இங்க கொஞ்சம் வாங்க. நான் தான் சேர மன்னர். பெரிய பெரிய காடுகளும் மலைகளும் எங்க நாட்டுல இருந்துச்சு. ராஜாக்களே, இங்க எல்லாரும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வரீங்களா? நோ நோ, நீங்க எல்லாரும் எங்க நாட்டுக்கு வாங்க, இப்பவே அழைத்து செல்கிறேன். மன்னர்களோட ராஜ்யத்தை பாக்குறதுக்கு குழந்தைங்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. வாங்க, முதல்ல சேரர்களோட ராஜ்யத்தை பார்க்க போலாம். நாங்க சேர ராஜ்யத்தை பத்தி பார்க்க வந்தோம். அப்படியா? சேரர்கள் மேற்கு கடற்கரையை தனது இருப்பிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்றைய கேரளா மற்றும்
தமிழக பகுதிகளை ஆட்சி புரிந்தாங்க. கரூர், வஞ்சி, தொண்டி இது சேரர்களோட முக்கிய நகரங்கள் ஆகும். சேர அரசர்கள் அவை உள்ளன, செல்லுங்கள். இதுனா அரண்மனையா? எவ்வளவு பெருசா இருக்குது. சேர அரசர்கள் மற்றும் புலவர்கள் அவைக்கு வரையார்கள். கண்ணனாடு நான் தான் சேரன் செங்குட்டுவன். நான் தான் அரசிகளா. நான் தான் சேர அரசர்களின் அமைச்சர். கிளம்பிட்டீங்க. பயிற்சி பட்டு அழைக்கிட்டு பண்ணுறாங்க. ஆடை பழம் இருக்கு, அதே பார்த்துட்டு வாங்க. வெள்ளி கடற்கரையை ஆண்டு வந்தன வீரமிகு சேரன் மன்னர் பெருமக்கள். ஆண் புலவர் பரணவர் மலமிசை குன்றங்காக்கும் சேலர் பெருமக்களை காண செல்கின்றேன். அங்கு சேர அரசர்கள் ஒன்றாக சேர்ந்து படுத்து நூலை அரங்கேற்றி சேரவாதிகிறாம். ஓ அப்படியா, வாருங்கள் செல்லலாம். நான் தான் பெருஞ்சோட்டு அடித்த உடியன் சேரலாடன். தமிழ் மொழி வளர்க, உழவர் பெருந்தறியே வாருங்கள். மன்னிய பெரும்புகள் மடுவேல் வாய்மொழி ஈசை உரசின் சேரலாளருக்கு வணக்கங்கள். தமிழ் மனம் கமலும் குலத்தூர் கண்ணனாரா. நான் தற்போது வர இந்திய அரசர்கள் என்று இமயமலை எனது கொடியை நாட்டி என் வறுமையை நிலைநாட்டினேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சேரமா தகுதூர் எரித்த பெருஞ்செய்ய இடனாயவை காண வந்தேன். அவர் தகுதூர் வென்றதை புகழ்ந்து பார வந்துள்ளை. யானை கச்சேரி பாக வணக்கம் அமைச்சரே. ஏதேனும் விஷயம் உண்டா? ஆமண்ணா, சேரன் செங்குட்டுவன் வருகிறார். வாருங்கள் சேரன் செங்குட்டுவரே. தாங்கள் பட்டினி தெய்வம் கண்ணைக்கு கருப்பு கோட்டை கட்டி குடமுழக்கம் நடத்தி முடித்து விட்டுகளே. சிறப்பு சிறப்பு. தங்களின் சிறப்பை கூறவா வேணும்? யானையை போன்ற வளமையும் வீரமும் புகழும் பெற்றவர். தங்களின் பெருமையை கூற வார்த்தைகள் போதாம். அதோ நம் சேர பரம்பரையில் வந்த இளங்கோவடிகள் வந்துள்ளார். நூலின் நரங்கேற்றத்தை துவங்கலாமால். இளங்கோவடிகளே, அதற்கு முன் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளனர். ஆடல் நகரிலே அவைக்கு வர சொல்லுங்கள்.
நன்றாக ஆளுநர் அமைச்சரே. சரி, வீரத்தை பறைசாற்ற வந்த நடந்தது இல்லையா? அதோ உங்கள் முன் சேர அரசின் வீரரை பறைசாற்றும் வண்ணம் நடனமாட வருகிறார்கள் நமது வீரர்கள். தற்போது 10 நூலை பற்றி கூறுவோம். 10 பொருளால் 10 சேவைகள் பற்றிய மட்டுமே பாடப்பட்ட நூலாகும். நூலை இரும்பு கடலை என்றும் அழைப்பர். இந்நூலை நிறைவில் பதிகம் எழுதப்பட்டுள்ளது. யாருங்கே பதித்து 10 நூலை கொண்டு வாருங்கள். நூலை பெற்றுக்கொள்ளுங்கள் அரசர் பெருமக்களே. சிம்மாசனம் இருள்தனில் உயர்ந்தது, வில்லேந்தியாலும் விதி கருத்த மண்ணிது. அஞ்சனஞ்சர்கள் அடலேறு சேரர்கள் அரியணை காயாடும் குருதி களம் இது. அடேங்கப்பா, திரை கதை வசனம் ஆடல் பாடலோட ஒரு படம் நம்ம அறைக்கு போகலாம். சேரநாடு இவ்வளவு பெருமை வாய்ந்ததா? 10 நூல் அரங்கேற்றம் சேர நாட்டுல தான் நடந்ததா? இப்படியெல்லாம் நாம யோசிக்கிற நேரத்துக்குள்ள நாம குழந்தைங்க இத பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, வாங்க குழந்தைகளோட அடுத்து நாம சோழ நாட்டை பார்க்க போலாம். பசங்களா, என்ன பயமா இருக்கா? நீங்க வந்திருக்கிறது எங்க சோழ பேரரசரை இந்த வீரத்தை சொல்ல ஒரு நாள் போகாது. எங்க சோழ மன்னர்கள் தென்னிந்தியா மட்டுமில்ல தென்கிழக்கு ஆசியாவே ஆண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் கடல் தாண்டி ஆட்சி புரிந்தாங்க. வாங்க வாங்க, எங்க சோழ மன்னர்களின் பெருமைகளை ரத்தின சுருக்கமா சொல்றோம், கேளுங்க. வாங்க வாங்க போலாம், ரொம்ப
ஆசையா இருக்கு உங்க சோழ பேரரசோட ஆட்சி காலத்தை பார்க்க. இடத்துக்கு அதை தக்கப்போ ஒதுக்கப்போ இது முக்கியமாவே சோழ பேரரசு தன்னோட ஆதிக்கத்தை நிலவரத்த சக்திவாய ராணுவத்தை நம்பியிருந்தது. இதோ படை தளபதிகளில் சிலர். சோழ வீரமை வெற்றி வெற்றி நான் தான் மாறன் பரமேஸ்வரன் பாண்டியர்களின் படை தளபதி. ஆதிவார சோழ வீரமே வாழ்க வாழ்க அலபீதத்தேவன். நான் அரசன் ராஜராஜன் வீர சோழமே உன்னை உயிர் உள்ளவரை வணங்குவேன். வாழ்க சோழ பெருமைகள், வாழ்க சோழ ஆட்சி தேவை வீரமம். ஓ, அந்த காலத்திலேயே வார் நடந்துக்கா? இப்பெல்லாம் பேப்பர்ல படிக்கிறோம். காசா, இஸ்ரேல், ரஷ்யா, உக்ரைன் சண்டை நடக்குதுன்னு பார்த்தா அப்ப அந்த காலத்திலேயே சண்டை போட்டிருக்கீங்களா? அடே அப்பா, இவ்வளவு வீரர்கள் இருக்கீங்க நீங்க. அப்பனா கங்கை கொண்ட சோழபுரம் நீங்க தான் கேட்டிருக்கீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. சோழபுரம் என்பது ராஜேந்திர கட்டிய தலைநகரமாகும். இங்கு ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழீஸ்வரன் கோவிலில் உள்ள சிவலிங்கமானது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய லிங்கமாக திகழ்கிறது. அம்மாடியோ, கங்கை கொண்ட சோழபுரம் இவ்வளவு பெருமையோட வாழ்ந்தது எங்க மோடிஜி கூட இப்பதான் விசிட் பண்ணாரு. மோடிஜியா? அறியாதே. ஓ, அவரா? அவர் தான் எங்களோட பிரைம் மினிஸ்டர். அப்படியே கொஞ்சம் தஞ்சை பெரிய கோயிலை பத்தி சொல்லுங்களேன். சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் கட்டிய கோவில் தான் பெரிய கோவில். பிரகதீஸ்வரர் ஆலயமானும் அழைக்கப்படுகிறது. 216 அடி ஒரு கோபுரமும் ஒரே கல்லால் ஆன பெரிய நந்தியும் இக்கோவிலின் சிறப்புகள். ஐயோ, உங்க நாட்டுல இவ்வளவு கலை சிறப்புகளா? அப்ப இலக்கியத்துல சிறந்து விளங்கின புலவர்களை பார்க்கலாமா? புதிய புத்தகங்களா? இது புதிய தேடி ஓட வந்துடுவாங்க. தேடி மாணவர்கள் வந்திருக்காங்களா? இதோ வந்துட்டோம். நான் தான் கோபுரக்கிழார் சோழ மன்னரின் வரலாற்றை கூறும் 17 பாடல்களை பாடியுள்ளேன். ஓ, நாங்க இப்பதான் ஆத்திச்சூடிய படிக்கிறோம் புலவரே. சொல்லட்டா? அறம் செய்ய விரும்பு 6 சினம். எப்பா, நமக்கு இப்ப நேரம் இல்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அப்புறம் பாத்துக்கலாம். நான் தான் ஜெயம் கொண்டார். நான் முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவை கவி கலிங்கட்டு பரணி என்னும் பாடல் போர்க்கள சிறப்பை வெளிப்படுத்துகிறது. நான் தான் வட்டக்கோட்டன். நான் சோழர் கால அரசவை கவி. நான் குலோத்துங்க சோழன், விக்ரம சோழன், ராஜராஜ சோழன் போன்ற பல சோழ மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்தேன். பற்றி இவ்வளவு இலக்கியங்கள்ல படிக்காங்களா? நான் மேலும் படிக்கணுமா? சரி, கொஞ்சம் அவங்க ராஜராணிய நேர்ல பார்த்தா நல்லா இருக்கும். நான் தான் ராஜராஜ சோழன். என்னை ராஜகேசரி அருள்மொழி தேவன் என்றும் அழைப்ப. தஞ்சை பெரிய கோவில் என் ஆட்சி காலத்தை முக்கிய அடையாளமாகும். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியாரு நீங்கதானா? நீங்களா PS1 PS2 நடிச்சிருக்கீங்களா? அது என்ன PS1 PS2? சரி குத்துக்கா, இங்க வா, மூடி பத்தி கொஞ்சம் சொல்லு. நான் தான் குலோத்துங்க சோழன். கலிங்க போரில் எனது வெற்றியை புகழும் வண்ணம் கலிங்கத்து பரணி என்ற நூறில்
வென்றது சுங்கம் தவிர்த்த சோழனாவேன். அருண்சேர் சோழனின் மகனான சோழ பேரரசின் மிகப்பெரிய ஆட்சியாளர் உருவத்தை மகன் ஆதித்ய கரிகாலன் வரலாற்று நாவலான பொன்னியின் செல்வன் நாவலின் முக்கிய கதாபாத்திரமாக இருந்தவன் நான். நான் விஜயாலயன் மகனாவேன். பல்லாரி தூக்கிலத்து சோழ பேரரசு விரிவடைக்கு முக்கிய பங்காற்றினேன். என்னுடைய வளம் வாய்ந்த கடற்படை மூலம் அனைத்து நகர்களையும் கைப்பற்றி கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயருடன் திகழ்பவன் நான். ஓ, கடாரமா? அது மலேசியால இருக்கு. அங்க முடிக்க ஆட்சி பண்ணீங்களா? வண்டர்ஃபுல். நீதி சோழன் மக்கள் குறைகளை தீர்க்க ஆராய்ச்சி மறியலைக்கு ஆட்சி புரிந்தவன் நான். நீதி கேட்டு வந்த ஒரு தாய் பசுவுக்காக என் மகன் என்று பாராமல் தேர் சக்கரத்தினால் கொன்று நீதி வழங்கியதால் என்னை மனுநீதி சோழன் என்று அழைத்தனர். ஓ மை காட், எப்படியெல்லாம் நீங்க நீதி வழங்கியிருக்கீங்க? அண்ணன் சிறியான நான் சூரியன் கொட்டிய சென்றவர் தர்மத்தை தவறாமல் அனைத்து வயதிலும் அன்பு செலுத்தியவர். புறாண்டிய தீர்க்க எண்டத்தை கொடுத்து உதவிய நானே. ஏய், இவங்க தாண்டா நம்ம தமிழம்மா சொன்ன நல்லவங்க. இங்க கூட கொஞ்சம் புறாக்கள் பறந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம சக்கரவர்த்திய பார்க்க வந்திருக்குமோ? சும்மா இரு, அரசிகள் இருக்காங்க பாரு, வா அவங்க கவனிக்கலாம். நான் தஞ்சவன் மாதேவி, ராஜராஜ சோழனின் மனைவி. நான் பல நன்மைகள் செய்வேன். தலையாறையில் இன்றளவும் எனக்கு ராஜேந்திரன் கெட்டிய பள்ளிப்படை தாய்மகள் அன்பிற்கு சான்றாய் கம்பீரமாய் நிற்கின்றது. ராஜேந்திர சோழரின் மனைவி நான், வீணமா தேவி. கங்கை கொண்ட சோழபுரத்தின் கட்டுமான பணிகளை குழந்தைகள் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து 15 கல் துணைவில் உள்ள யோக மாதேஸ்வரன் திருக்கோவிலை கட்டியது நான் தான். அத வராங்க பாருங்க, அவங்கதான் வானமாதேவி. வானமாதேவி பல கோவில்கள் வழிபாட்டு தலங்களுக்கு பெரும் கொடை வழங்கியுள்ளேன். நான் தான் குந்தவை. பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் முக்கிய பங்கு வகித்தேன். எனது தம்பியின் மகனான ராஜேந்திரனை அரசனாக உருவாக்கினேன். பெரியம்மா, கொஞ்சம் இங்க வாங்க, உங்களை பத்தி இந்த பசங்கிட்ட சொல்லுங்க. என்னம்மா குந்தவை? தோவாரன் கண்டராத்திய சோழரின் மனைவி நான் தான். சிவபக்தையான் நான். திருநள்ளாறு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தேவையான உலோகங்களையும் வழங்கினேன். அப்பா, இது நாம் எல்லாத்தையும் பாகுபலி படத்திலே தான் பார்த்துக்கோம். ஆனா இவங்க தான் நிஜமான பாகுபலி. பலே 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 பாகுபலி. உங்க நடன கலையே கொஞ்சம் காமிச்சிங்கன்னா அதையும் நாங்க பார்த்துட்டு பாண்டியர் கலரைக்கு போவோம். வணங்கியே வரவேற்போம்,
வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். துவக்கமும் இரும்பு முழங்கும் வாழ்ந்தார் போர் வென்றார் கொடியும் தஞ்சை கோயிலில் சுடர்வீரிகள் அருள் வளர்த்தார் அரண்மனை எண்ணுகள் அரக்கன் விருந்திடும் சத்தம் போல் சோழரையும் பூமி நடுங்கும் சோழா சோழா சுடர் போல எழு புலியின் வேகம் போல செழு வரலாற்று வீரர் களத்து நின்றார் சோழார் பெயரை உலகம் சொன்னது. வரலாற்று வீரர் காலத்தில் நின்றார் சோழர் பெயரை உலகம் சொன்னது. புலிபதி கவிஞன் கடந்த காலம் சொல்கிறது வரலாறு. கடல் கடந்து காலத்தை சென்றான் ராஜேந்திரன் ராஜ்யம் வென்றான். இருந்தாலும் புலியை பரப்பினான் நகை முதலம் படை பயணம் செய்த நாள். இது ஒரு கதை இல்லை, இது வலிமையின் மொழி. சோழா சோழா எழு எழு பேரழகு பேரழகு வீரன் குலகொடு. வாங்க அடுத்து பாண்டியர்கள் அறைக்கு போலாம். அப்பா, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது தமிழர்களின் பெருமையே சோழ வம்சம் தான். அது மட்டும் இல்லைங்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற பல மன்னர்களின் அற்புதமான செயல்களை பத்தி நம்ம குழந்தைங்க இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி சரி, வாங்க அடுத்து நாம பாண்டிய நாட்டுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். உங்களது வருகையை பற்றி சோழ மன்னர்கள் வருகின்றனர். நான் தான் பாண்டிய நாட்டின் அமைச்சர். அப்படியா அமைச்சரே, கொஞ்சம் சொல்ல முடியும்? பாண்டியர்களாக்கிய நாங்கள் தமிழகத்தின் 3 பெரிய அரசர்களில் ஒருவர். மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். தமிழ் இலக்கியம், கலை, வாணிபம் எல்லாம் எங்களால் வளர்ச்சி பெற்றது. கல்வெட்டி குடைவரை கோவில்களை கட்டிய பெருமை எங்களையே புகழ்பெற்ற சில பாண்டிய மன்னர்கள் இதோ சங்ககால மன்னர்களே உருவ நாளன நீரிலும் வீரத்திலும் புகழ்பட்டவன்.
அரசி கிளார் நெடுஞ்செலி நாகினார் கலைமற்றம் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் மாறு தந்தேன். எனது பேர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். கிபி 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய வம்சத்தை வலுவாக்கிய பெருமை என்னையை சாடும். மாதவர்மன் சுந்தரபாண்டியன் தஞ்சை மீனாட்சி திருமலை கோயிலில் கலகலமாக அலங்கரித்த புகழ்பெற்ற மன்னன் நானே. வானவன் மாதேவி ஆகிய நான் ஜடவர்மன் சுந்தரபாண்டியனின் அரசி. பக்தியிலும் தானத்திலும் பெயர் பெற்றவள். மாறவர்மன் குலசேகர் பாண்டியன் ஆகிய நான் கடல் வாணிபம் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை வளர்த்தேன். எனது ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டின் செல்வமும் புகழும் மிகுந்தது. மிகவும் புகழ் பெற்றவள். குழந்தைகளா, எங்க நாட்டோட பெருமையை சொல்ற விதமா ஒரு ஆதிப்பாடி கச்சேரி பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. வருரம் மிகு மூதாள வாழி சிவன் அருளால் மாமதுரை கண்டாள பற்றுளி ஆறு பாய்ந்த பழந்தமிழ் நன்னாட்டார் வைகை மணங்கமள வளர்த்திட்ட பெருநாட்டார். வையகமே அறிந்திடுவாய் வழுதியின் செம்மாப்பை மெய்யுருக பாடிடுவோம் மீனவர் மாண்பை. பொங்கும் கடலலை போல் பொற்புறும் கீர்த்தியை எங்கனும் பரவிடும் இவர் நிகரில் மூர்த்தியை. செங்கலத்தில் இவர் நின்றால் சிவந்தோறும் குருதி புனல் அடல் மரவர் படை முன்னே அஞ்சிடும் கொடும் கூற்றனும் வைவாளின் கூறினிலே வஞ்சம் அறுப்பாரே கையேந்திய வேல் கொண்டு களிற்றையும் திருப்பாரே. சங்கமன அவை குட்டு செல்லை வளர்த்தாரே பொங்கி வரும் புலவோர்க்கு பொன்னள்ளி தந்தாரே கொற்கை நகரத்தின் ஒளி குவலயமே கண்டாரே நற்கலையின் அழகாய் நலமுடனே நின்றாரே. ஆகையினால் உலகோரே அடிபணிந்து கேட்டிடுவீர்
மிச்சரு மிச்சமாவ தான் தந்த சூப்பரா இருந்துச்சு. நாட்டோட பெருமை தானா வேறும் சொல்ல முடியுமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? தமிழ்ச்சங்கம் வளர்த்த பெருமை எங்கள் நாட்டை சேரும். தமிழ்ச்சங்கம் வளர்த்த காட்சியை இப்பொழுது பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. தமிழன் பெருமை சங்கம், அதை வளர்த்தவர் மன்னன் உக்கிர பெருமையுது. மன்னா, இன்று நம் சங்க சபையில் தமிழ் புலவர்கள் வந்து இருக்கிறார்கள். சிறப்பு. அவர்களை வாக்குகள் நம் தேசத்தில் ஒளி. அவர்களை பாடல்களை கேட்க ஆர்வமாக இருக்கேன். தொடருங்கள். வணக்கம் அண்ணா. அரசர் நீதி காத்தால் மக்கள் துன்பம் அறியார். வெயிலும் மழையும் போல சமநிலை உண்டாக்கும். மற்றொரு உங்கள் சொற்கள் அரசனின் கடமை நிலையாட்டுகிறது. அருமை. செங்கோல் நிவர்ந்த பெருவெழுதி குளமைக்கு தாயும் புகழ்க்கு தீபமும் நீ சங்கம் விளங்கா உன் அருள் விளக்காய் வாலி வாலி மன்னா. அப்பையாரே, எளிய சொற்களில் பெரிய உண்மை கூறுபவர்கள் தொடர்கிறது. வீரம் பொங்கும் பெருவழ்ச்சி வள்ளல் மனக்குன்றி புலவைய தாங்கி சங்கம் விளங்க உன் அற்புக சூரியன் ஒருபோல் பரவி நிற்கும். அழகான வருகின்ற நன்றி. செல்வம் பெருவளவி நீதி வழக்குவல் பாலப்பாவை புலவர் புகழ் சங்கம் என்று கரம் கண்டு இருந்தது. ஒரு கண்ணனார என்ற தமிழை காண நம் மன்னர் உக்கிர பெருவழகி வள்ளலாக இருந்ததால் தமிழ் புலவர்கள் கூடி பாடும் சங்கம் இங்கு பிறந்தது. இச்சங்கம் தமிழை உயர்த்தும், தமிழர் பெருமையை உலகம் அறிய செய்யும். தமிழ் வாழ்க! தமிழ் வாழ்க! தமிழ் வாழ்க! மன்னர் வாழ்க! காதுகளுக்கு இனிதாய் விருந்து கட்டியது. இப்போது கண்கள் தரும் நடைநீர் காட்சியை காணலாமா?
இல்லைன்னு ரொம்ப நல்லா நிரூபிச்சிட்டாங்க. தமிழ் சங்கம் வளர்த்தது பாண்டியர் மன்னர் தான் இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அட்ட பசங்களா, அவங்க எங்கெல்லாம் தேடுறது? இங்கேதான் இருக்கீங்களா? வாங்க போக நேரமாச்சு. மேம், நாங்க இங்க மூவேந்தர்களை பார்த்தோம். அவங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சார பண்பாடு எல்லாத்தையும் பார்த்தோம் மேம். என்ன சொல்றீங்க? என்னமோ பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி கதை கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது நைட் மியூசியம் பார்ட் 3 மாதிரி இருக்கு. வாங்க, பஸ் வந்துடுச்சு, போலாம். நம்ம ஸ்கூல்ல வேற ஒரு ஈவென்ட் இருக்கு, கவிஞர் டான்ஸ் இருக்கு. வாங்க, அதை போய் பார்க்கலாம். என்ன இந்த மேம் எதையும் நம்ப மாட்டேங்காங்க. மேம் மேம் மேம், இவங்களுக்குலாம் உயிர் வந்துச்சு மேம். வீர வம்சமே வாழ்க, உங்கள் சாம்ராஜ்யம் வாழ்க, உங்கள் புகழ் ஓங்குக. நம் முன்னோர்கள் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் நம்முடைய சொத்துக்கள். அதை கூறுகிறோம் மதுராவின் மலரை முத்துக்கள். நன்றி நன்றி. எங்க ஆண்டு விழா வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமில்ல, அது எங்க குழந்தைகளோட கற்றல் செயல்முறையில ஒரு பகுதியாவே எப்பவுமே இருக்கு. மழலையர் வகுப்பின் ஆடல் பாடல் நாடகம், ஆஹா அற்புதம்! அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். பார்வையாளர்கள் கவனத்திற்கு. இப்போது நீங்கள் கண்டு கேட்டு கழித்த கேஜி நிகழ்ச்சியிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். பதில் தெரிந்தவர்கள் பதிலோடு உங்கள் பெயரை எழுதி வாயில் உள்ள பெட்டியில் இடவும். முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். இதோ வினாக்கள். முதலாவது கேள்வி, சேரர்களை பற்றி எழுதப்பட்ட